மரணத்தை நம்மளால ஜெயிக்க முடியுமா? நான் சொல்ல போற இந்த ரியல் இன்சிடென்ட் இப்படி கூட நடக்குமான்னு உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். ஆனா அதுதான் உண்மை. சமீபமா பேசப்படுற ஒரு கொடிய நோய். நிறைய உயிரிழப்புகள் ரீசெண்ட் டேஸ்ல இதனால நடந்திருக்கு. ஆனா இந்த கொடிய நோய் வந்த ஒருத்தர் அந்த நோயையே ஜெயிச்சு காட்டியிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 2004 15 வயசான ஜியன்னா கீஸ் அவங்க எப்பவும் போற மாதிரி சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அங்க பிரேயர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன வவ்வால் அந்த சர்ச்சுக்குள்ள சுத்தி சுத்தி வந்திருக்கு. அப்போ ஜியனாக்கு தெரியல இதுக்கப்புறம் அவங்களோட லைஃபே டோட்டலா மாறப்போகுதுன்னு. அந்த சின்ன வவ்வால் பறந்துட்டே இருக்கும்போது ஜியனாவோட கையில வந்து லைட்டா கடிக்குது. சின்ன காயம் தான், பிளட் கூட வரல, பெயினும் இல்ல. அதனால யார்கிட்டயும் அதை பத்தி சொல்லல. அதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கல. கொஞ்ச நாள் அவங்களுக்கு தலைவலி, தலை சுத்தல், உடம்பு சோர்வுன்னு ரொம்ப முடியாம போயிருக்கு. உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அங்க அவங்களுக்கு ரேபிஸ்னு கன்ஃபார்ம் ஆகுது. டாக்டர்ஸ் இது இவ்வளவுதான், இதுக்கு மேல காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஜியனா கிவ் அப் பண்ணவே இல்லை. தொடர்ந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த மிராக்கள் நடந்துச்சு. 76 நாட்கள் கழிச்சு ஜியன்னாவால எழுந்துக்கவே முடியாதுன்னு சொன்ன டாக்டர்ஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறத பாக்குறாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு ஜியன்னா உறுதியா இருந்ததால அவங்களால அந்த நோயை எதிர்த்து போராட முடிஞ்சது. கடைசி அதுல இருந்து கியூரும் ஆனாங்க. ரேபிஸ் இது வந்தா 100% மரணம் உறுதி. ஆனா ஜியனாவோட விடாமுயற்சி தான் அதுல இருந்து அவங்கள ஜெயிக்க வச்சது. நாம முயற்சி செஞ்சா நம்மளால முடியாதது எதுவுமே இல்லைன்றதுக்கு ஜியனா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நாம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டே இருப்போம். ஆனா அதை பண்ணாம விட்டுருப்போம். கண்டிப்பா முயற்சி செய்யுங்க. உங்களாலையும் அதை சாதிக்க முடியும். பாய்.